ஸ்வேதாவோட சமையல் எப்படி? அசத்தலா இருக்குமா? அதுவா? அது எப்படி இருக்கும்னா நான் சொல்றேன். எனக்கு சமையல் வராதுப்பா. அதுக்காக திரு நல்லா சமைப்பான்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வராததுனால திரு சமைப்பான். சரி, உனக்கு எப்ப சமைக்க வரும்னு கேள்ற நீ. இவனப்பாரு. என்னைக்குமே எனக்கு சமைக்க வராது. ஏன்? ஏன்னா எனக்கு சமைக்க திருன்னு ஒரு சமையல்காரன் இருக்கும்போது நான் வேற தனியா சமைக்கணுமா? ஆனா இனிமேதான் கஷ்டம். ஏன்? நான் இங்க வந்து சாப்பிட்டேனா இதே மாதிரி இவனை சமைக்க சொல்லி கேட்பேன். பரவாயில்ல திரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். அம்மா, ஆம்பளைங்களை சமைக்க விட்டா பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். மச்சான், கடைசியா எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தல. ஆம்பளைங்க சமைக்கிறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே மாமா. நீங்க கூட நல்லா சமைக்க கத்துக்கலாம். ஆமா ஆமா, நாளையில இருந்து நம்ம வீட்டுல மாமாவோட சமையல் தான். மெனு என்ன நம்ம சொல்லிட்டா போதும், மாமா சமையல் அப்படியே வெளுத்து வாங்கிடுவாரு. நம்மம்மா நான் சமைச்சு தரணும், நீயும் ஜனனியும் உட்காந்து ஏன் சாப்பிடணும். அதானே உங்க ஐடியா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஐடியா சூப்பரா இருக்கே. எனக்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. அப்பா எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. அக்கா, ஏங்க சொல்லுங்க. சிவா, ஜனனிங்கடா? ஆமா மா, ஜனனி எங்கம்மா? அப்பப்போ அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுது. அவ சித்திக்கு முடியலன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காப்பா. ஏமா, அவளுக்கே உடம்பு முடியல, அதோட அவ எதுக்கு போனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு போயிருப்பேனே. திரு வந்திருக்கான்ல, நீ அவன் கூட இருக்கணும்னு அவ நினைச்சிருப்பாடா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீ சாப்பிடு. போ. கேசரி எப்படி இருக்குன்னு கேளுங்க. என்னங்க, கேசரி மேகலை தான் பண்ணா. ஆசையா கேக்குறால, எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லதா இருக்கு. அக்கா, வாய் மட்டும்தான் அசைது, வார்த்தை எதுவும் சரியா வரலையே. இதுவே பெரிய விஷயம். இருங்க, கேசரி நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்கு. ஓ, தேங்க்ஸ் காவேரி. ஆமா, உங்களை நான் என்னென்ன கூப்பிடுறது? நான் விசாலாட்சி அக்காவை அக்கான்னு கூப்பிடுறேன். அப்போ நீ என்னை எப்படி கூப்பிடுவ? அப்போ சித்திதா? ஆமாமா, சித்திதான். நீ இனிமே எனக்கு சித்தினே கூப்பிடலாம். ஓகே சித்தி. தேங்க்ஸ். பாய். நம்ம போலாமா? எல்லாருக்கும் பாய். திரு, பாய் 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 பாய். மாமா. இருபத்தி 23, 24, 25, 26, 27.
டேய் அண்ணே ரொம்ப அமைதியா வாங்க. கையில மாலை எடுத்து வா போ. ஆ சரிண்ணே. டேய் அண்ணே பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ எடுத்துக்கிறேன். அப்புறம் அங்க உள்ள வந்து சொதப்பிடாதீங்க. இல்லைண்ணே எல்லாமே எடுத்துக்கிட்டேண்ணே. அமைதியா வரணும். சரிண்ணே. புரியுதா? ஆ சரிண்ணே. அண்ணே பார்த்துண்ணே. டேய் கத்தாதடா, கோயில்ரா இது. வா.